மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இழப்பு மிகப்பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு. இது எப்படி அப்பா தாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு. பாரதிராஜா அப்பா சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதினா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. சிஎஸ்சி. வணக்கம் கடவுளே, நல்லா இருக்கீங்களா? எங்க தெய்வத்தை எங்க காணா? இங்க உங்க வீட்டுக்கு ஒரு நாளாவது சோறு வச்சு கொடுக்கலன்னா உங்களை கொண்டே வருவேன் அப்படின்பாரு. எப்ப பார்த்தாலும் என் மனைவியை பார்த்தா தெய்வமே, என்னை பார்த்தா கடவுளை. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றது, தங்கச்சி என் கையால இந்த மதுரை ஸ்டைல நாட்டுக்கோழி குழம்பும் மட்டன் சுக்காவும் எனக்கு எப்பதான் பண்ணி போட போற, எனக்கு சோறு எப்பதான் போட போற உன் கையால, நான் சாப்பிடணும், உட்கார்ந்து விறுவிறுக்க உட்கார்ந்து இலையில போட்டு அப்படி சாப்பிடணும் ஒவ்வொரு முறையும் கேட்பாரு. குழந்தைங்களோட விளையாண்டுருக்கேன், சோறு வச்சு குடிச்சிருக்கா இல்லையா, அது தெய்வமே தெய்வமே சோறு போடு தெய்வமே அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அவர் முகத்தை பார்க்கும் போதுதான் எனக்கு அப்படித்தான் இருந்தது. ஹெவி சுகர் இருக்குங்களா? ஆமா, ஹெவி சுகர். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாரு. அது ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த படம் பண்ண முடியலங்கிறது டிப்ரெஷன் ஆயிடுச்சுங்களா? பண்ண முடியலன்றது உண்மை, நம்மளால பெருசா ஜெயிக்க முடியலன்றது உண்மை. ஆனா கடைசி வரையும் அவர் எங்க அப்பாவுடைய பிள்ளைய நான் இருந்துட்டு போறேன். எனக்கு ஒரு பெரிய இதெல்லாம் நான் பாரதிராஜாவுடைய அந்த அந்த கிரேட் இருந்தாலே எனக்கு போதும். வணக்கம் ரோபோ சங்கர் சார். வணக்கம். தமிழ் மக்களும் சரி, தமிழ் ஆடியன்ஸும் சரி, பயங்கர ஷாக்ல இருக்கிற ஒரு விஷயம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் அவர்களோட மகன் ரொம்ப சின்ன வயசுல நம்மளை விட்டு போயிட்டாரு ஹார்ட் ப்ராப்ளம்னால. ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்கு. ஒரு மாதிரி ரணமாக இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கும் மனோஜ் பாரதிராஜா சாருக்கான ட்ராவல் பற்றி சொல்ல முடியுமா சார்? அவரோட பேர் கேட்டால் உங்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருது? எனக்கு முதல்ல 48 வயசுல ஒரு மிகப்பெரிய இயக்குனரா வளம் வரணும், வாழ்க்கையில பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னு மிக கனவுகளோட இருந்த என்னுடைய அன்பு டார்லிங் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இழப்பு மிகப்பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு. இது எப்படி அப்பா தாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு. பாரதிராஜா அப்பா அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இறைவனை நாங்க பிரார்த்திக்கிறோம் குடும்பத்தோட. எனக்கு என்னன்னா 2000ல ஃபர்ஸ்ட் என்னுடைய நிகழ்ச்சியை முதல்ல பார்த்துட்டு முதல்ல ஒரு நடிகர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு பெரிய ஷாக்கிங் கொடுத்தது மனோஜ் பாரதிராஜா அவர்கள் தான். உலகத்திலேயே உன்னுடைய முதல் ரசிகன் நான் தான்டா, யாரை கேட்டாலும் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர்கள்ல உலகத்திலேயே உனக்கு முதல் ரசிகன் யாருன்னா நான் தான். என்னடா அப்படி பண்றியாடா, சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, அப்பா மாதிரி, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் எனக்கு ஃபர்ஸ்ட் 2000ல வந்தப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு நடிகருடைய மிகப்பெரிய இயக்குனருடைய பையன் என்கிட்ட கொண்டு பேசுறா இருந்தப்ப நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அப்படியே ஸ்டக்காகி வண்டி நிப்பாட்டினேன். 3/4 மணி நேரம் என்கிட்ட பேசினாரு. அப்போ ஆரம்பிச்ச நட்பு குடும்ப ரீதியான நட்பு. அதுக்கப்புறம் எப்ப என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவர் பேசுறது, அவர் வாய்ஸ அவர் முன்னாடியே நான் பேசி காமிச்சேன். வணக்கம் கடவுளே, நல்லா இருக்கீங்களா? எங்க தெய்வத்தை எங்க காணா? இங்க உங்க வீட்டுக்கு ஒரு நாளாவது சோறு வச்சு கொடுக்கலன்னா உங்களை கொண்டே வருவேன் அப்படின்பாரு. எப்ப பார்த்தாலும் என் மனைவியை பார்த்தா தெய்வமே, என்னை பார்த்தா கடவுளை. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றது, தங்கச்சி என் கையால இந்த மதுரை ஸ்டைல நாட்டுக்கோழி குழம்பும் மட்டன் சுக்காவும் எனக்கு எப்பதான் பண்ணி போட போற, எனக்கு சோறு எப்பதான் போட போற உன் கையால, நான் சாப்பிடணும், உட்கார்ந்து விறுவிறுக்க உட்கார்ந்து இலையில போட்டு அப்படி சாப்பிடணும் ஒவ்வொரு முறையும் கேட்பாரு. பாப்பா விருமன் படம் பண்ணும்போது கூட அவ்வளவு க்ளோஸ் 2 பேரும். அப்பயும் பாரு, உங்க அம்மா எனக்கு சோறு போட மாட்டேங்கிறா, என்னைக்கு அருவாளோட வரப்போறேன்னு தெரியல வீட்டுக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா வாங்க தெய்வமே, நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்கான மரியாதையோட அந்த படையில நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் கடைசி வரையும் அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப மன கஷ்டம். அந்த அளவுக்கு உரிமையா அவங்க வீட்டுக்கு போனாலும் வீட்டுல போய் சாப்பிட்டுருக்கேன், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், குழந்தைங்களோட விளையாண்டுருக்கேன். அவ்வளவு தூரம் குடும்ப ரீதியான நட்பு. அது ரொம்ப ஜீரணிக்கவே முடியல. இப்பெல்லாம் நான் கேட்ட உடனே
அப்படி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்பு. அப்பா வந்து எப்படி தாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல. என் ஒய்ஃபு நேற்றுலாம் ரொம்ப அழுதுட்டா. கடைசி வரையும் அவருக்கு நான் சோறு போட முடியாம போயிடுச்சு இந்த கையால. எத்தனை முறை கேட்டிருப்பாரு, சோறு வச்சு குடுக்குறியா இல்லையா அடி தெய்வமே, தெய்வமே சோறு போடு தெய்வமே அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அவர் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படித்தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன். எல்லாரோடையும் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கங்களுடைய பையன் அப்படிங்கிறது இல்லாம சகஜமாக சாதாரணமாக சாமானியனாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன். நேற்று கூட அவருடைய இன்டர்வியூ நைட்டு ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த சிகப்பு ரோஜாக்கள்ன்ற ஒரு படத்துக்கு வந்து எனக்கு முக்கியமான கதாபாத்திரம் சொல்லி, கடவுளே நீங்க தான் பண்றீங்க கடவுளே, அப்பா மெயின் கேரக்டர் பண்றாரு, சிகப்பு ரோஜாக்களை வேற மாதிரி பண்ணிருக்கேன் நானு அப்படின்னு 13 வருஷமா அந்த ஸ்கிரிப்ட் வச்சு 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 அவரால் எடுக்கவே முடியல. அது என்ன ரீசன்னே தெரியல. அது அப்படியே தூக்கி போட்டேன். இன்னைக்கு எடுத்தாலும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த படம். அப்படிப்பட்ட படத்தை என்னால எங்க அப்பா பண்ண படத்தை என்னால இறக்க முடியலையே அப்படின்லாம் வந்து சொல்லி அந்த ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்துச்சு இல்லைங்களா? ஏன்னா இதை சாந்தனு பாக்யராஜ் அவர்களும் சொன்னாங்க. இந்த சிகப்பு ரோஜாக்கள் ரீமேக் பற்றி லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அதை தான் வந்து ஆஸ் அ டேரக்டராக அவர் முதல் படமாக பண்ணணும்னு நினச்சாரு. ரொம்ப டிப்ரெஷன்ல ஆயிட்டாரு. அது ரொம்ப எனக்கு நல்லாவே தெரியும். அந்த படம் பண்ண முடியலங்கிறது டிப்ரெஷன் ஆயிடுச்சுங்களா? பண்ண முடியலன்றது ஒண்ணு, நம்மளால பெருசா ஜெயிக்க முடியலையன்றது ஒண்ணு. ஆனா கடைசி வரையும் அவர் வந்து எங்க அப்பாவுடைய பிள்ளைய நான் இருந்துட்டு போறேன். எனக்கு ஒரு பெரிய இதெல்லாம் வேணாம். பாரதிராஜாவுடைய அந்த அந்த கிரேடு இருந்தாலே எனக்கு போதும். அதுல எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அப்பாவுடைய சின்ன பிள்ளை அது. நேற்றுலாம் அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசே உடஞ்சிட்டேன். அவரே ரொம்ப முடியாம இருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு நேரத்துல இப்படி ஒரு வலிங்கிறது ஒரு இடி இடிக்க மாதிரி உடஞ்சு விட்டார் மனுஷன். அதனால உண்மையிலே பெரிய நடிகர்களுடைய அவங்களுடைய பசங்கள்லாம் வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு கொஞ்சம் விரக்தி ஆகிடுறாங்களோ அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதை தூக்கி போட்டு ஓகே வர்றது வரட்டும்ட்டு நான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அத ரொம்ப மண்டையில போட்டு ஏற்றிக்கிட்டு. ஆனா இவர் அதெல்லாம் எப்பயுமே சொல்லுவாரு, நீ என் இடத்துல இருந்து பாரு அப்ப தெரியும் நான் எதுக்கு டிப்ரெஷன் ஆகிறேன் அப்படின்னு கேட்கிறீங்களா. என் இடத்துல இருந்து பாருங்க. ஆனா அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேங்க. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் தெய்வமே அப்படின்ட்டு ரொம்ப ஜோவியலா பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன். நேற்று நைட்டு போய் பார்க்கும்போது அப்படியே மனசே உடஞ்சிருக்கு. என்ன சொல்றது, என்னுடைய முதல் ரசிகன் அவரு. அதுல நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவேன். ஒரு சினிமா நட்சத்திரங்கள்ல என்னுடைய முதல் ரசிகன் வந்து பாரதிராஜா சாருடைய பையன் மனோஜ் பாரதிராஜா தான். அவருக்கு சமைச்சு போடலையே அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். அது மிகப்பெரிய வழியாயிடுச்சு. சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஒரு தடவையாவது வீட்டுக்கு வந்து என் கையால சாப்பிட்டுருக்கலாமே, ஆக்கி போட்டிருக்கனே, இப்ப அந்த பாவம் சுமத்துற மாதிரி ஆயிப்போச்சு. கடைசி வரையும் அவருக்கு அந்த சாப்பாடு போட முடியாம ஆளாயிட்டேனேன்னு குழம்பிட்டே இருந்தா. இறைவன் வந்து யாருக்கு அவருக்கு சுகர் சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஹெவி சுகர் இருக்குங்களா? ஆமா, ஹெவி சுகர். ஓகே. அதுக்கப்புறம் அவர் வந்து போய் ஓப்பன் ஹார்ட் இப்படி பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்னன்னு தெரியல. பட் இன்னைக்குதான் அவருக்கு வந்து திரும்ப ரீசெக்அப் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க டாக்டர். ஓகே. அது நல்லபடியா ரொம்ப திருப்பிருக்குன்னா அவ்வளவு நல்லாதான் இருந்தாரு. இறைவன் அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த சின்ன வயசுல அந்த ஆத்மாவை எடுத்து என்னமா சொல்றது, வாழ்க்கை வந்து பிறப்பு இறப்புன்றது ஒரு சின்ன கேப் தான், ஒரு செகண்ட் தான். இறைவன் நமக்கு வந்து எப்ப என்ன நினைக்கிறாரோ அவர் இப்படிதான் நடக்கும். காலத்தின் சூழ்நிலை அது சொல்றது இல்லை. அதனால அவருடைய வாழ்வு இழந்து
வாடும் அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும் இறைவனை வேண்டிக்கிறோம். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27 சாட் எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. சிஎஸ்சி